அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நம்முடைய பிரியா தமிழ் அஸ்ட்ரோ சேனலில் நாம் காணப்போகும் இந்த தகவல், உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி ஒரு மகா ஒளியை ஏற்றப் போகும் ஒரு தெய்வீக பொக்கிஷம். நம்முடைய தமிழ் கடவுள் அந்த அழகன் முருகப்பெருமானின் பேரருளை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த தருணம் மிக உன்னதமானது. இன்று நாம் பார்க்க போகிற இந்த ஞானச் செய்திகள் உங்கள் மனதிற்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை தந்து உங்கள் கவலைகள் அனைத்தையும் போக்கி வெற்றியை தேடித்தரும். வாருங்கள், அந்த வேலவனின் கருணை கடலில் நாம் மூழ்கி திளைப்போம். இந்த பிரபஞ்சம் உருவான அந்த ஆதிகாலத்தை பற்றி சற்று சிந்திப்போம். எங்கும் அமைதி, எங்கும் இருள் சூழ்ந்திருந்த அந்த மகா சூனியத்தில் இருந்துதான் ஓம் எனும் பிரணவநாதம் முதலில் ஒரு மகா அதிர்வாக ஒலித்தது. அந்த நாதமே ஒளியாக மாறி அந்த பேரொளியில் இருந்துதான் ஈசன் எனும் பரம்பொருள் ஆதி அந்தமில்லாத ஒரு சக்தியாக உருவெடுத்தார். சிவபெருமான் ஒரு மகா யோக நிலையில், தன்னை மறந்த நிலையில் கைலாய மலையில் வீற்றிருந்தார். ஆனால் அதே சமயம் அண்டவெளியின் மறுபக்கத்தில் அதர்மத்தின் நிழல் படர ஆரம்பித்தது. சூரபத்மன் எனும் அசுரன் கடும் தவம் புரிந்து சிவனிடம் ஒரு அரிய வரத்தை பெற்றான். சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றும் ஒரு சக்தியால் மட்டுமே எனக்கு அழிவு வர வேண்டும் என்பதுதான் அந்த வரம். ஈசனோ நித்திய யோகத்தில் இருக்கிறார். அவருக்கு எப்படி ஒரு மகன் பிறந்திடப் போகிறான் என்ற கர்வத்தில் சூரபத்மன் தேவர்களை சிறைபிடித்து சித்திரவதை செய்தான். தேவர்கள் படும் துன்பம் கண்டு தாளாத அன்னை பார்வதி தேவி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார். மன்மதன் ஈசனின் யோகத்தை கலைக்க முயன்று அவரது நெற்றிக்கண் நெருப்பால் எரிந்து சாம்பலானான். அந்த தருணத்தில்தான் உலகை காக்க வேண்டிய கட்டாயம் ஈசனுக்கு ஏற்பட்டது. சிவபெருமான் தனது 5 முகங்களுடன் அதோமுகம் எனும் 6வது முகத்தையும் காட்டினார். நெற்றிக்கண்களிலிருந்தும் பிரம்மாண்டமான 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த ஒளியின் வெப்பம் கோடி சூரியர்களுக்கு இணையானது. அக்கினி பகவான் அந்த ஒளியை தாங்க முடியாமல் வாயுவிடம் கொடுக்க, வாயு பகவான் அதனை தாங்கிக் கொண்டு கங்கை நதியிடம் சென்றார். கங்கை அன்னை அந்த 6 பொறிகளையும் சரவண பொய்கையில் சேர்த்தார். சரவண பொய்கையில் அந்த 6 பொறிகளும் 6 அழகான குழந்தைகளாக தாமரை மலர்கள் மீது அமர்ந்தன. இந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்கள் எனும் 6 தேவதைகள் கவனித்தனர். ஒரு நாள் கைலையில் இருந்த அன்னை பார்வதி சரவண பொய்கைக்கு வந்தார். அந்த 6 அழகான குழந்தைகளையும் கண்ட அன்னை தாய்மையின் எல்லையற்ற ஆசையினால் அவர்களை ஒன்றாக வாரி அணைத்தார். அந்த தருணத்தில்தான் அந்த மாபெரும் அதிசயம் நிகழ்ந்தது. அன்னை அணைத்த அந்த ஒரு நொடியில் 6 குழந்தைகளும் ஒன்றிணைந்து ஓருடலாகவும் 6 முகங்களாகவும் உருவெடுத்தனர். இதுதான் சண்முக அவதாரம். இந்த 6 முகங்களும் 6 விதமான சக்திகளை நமக்கு தருகின்றன. ஒரு முகம் அறியாமை இருளை நீக்குகிறது. இன்னொரு முகம் பக்தர்களுக்கு வரம் வழங்குகிறது. மற்றுமொரு முகம் உலகத்து கேள்விகளை காக்கிறது. ஒரு முகம் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை விளக்குகிறது. ஒரு முகம் அதர்மத்தை வேட்டையாடுகிறது. இறுதி முகம் வள்ளியை ஆட்கொள்ள தயாராகிறது. முருகப்பெருமானின் அந்த 12 கரங்கள் என்பது வெறும் கைகள் அல்ல. அவை இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் 12 காலச்சக்கரங்கள் மற்றும் 12 ராசிகளின் அதிபதி ஆற்றல்கள். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் முருகனின் ஏதோ ஒரு கை உங்களை காத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இதிலுள்ள மாபெரும் ஜோதிட ரகசியம். முருகப்பெருமானின் கரங்களில் இருக்கும் அந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மகா சக்தி. கையில் இருக்கும் வாள் உங்களது அறியாமையை வெட்டி எறியும். கேடயம் உங்களை உலகியல் துன்பங்களிலிருந்து காக்கும். வில்லும் அம்பும் தூரத்தில் இருக்கும் தீய சக்திகளையும் குறிவைத்து அழிக்கும். இவை அனைத்தும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் 12 பாவங்களுக்கும் ஒரு தீர்வாக அமைகின்றன. இந்த ஆயுதங்கள் இருக்கும் இடத்தில் பயம் அண்டாது, வெற்றி மட்டுமே நிலைக்கும். இப்போது அந்த மகா மந்திரமான சரவணபவ ரகசியத்தை பார்ப்போம்.
இந்த 6 எழுத்துக்களும் உங்கள் உடலின் 6 ஆதார சக்கரங்களை தூண்டுகின்றன. ஒவ்வொரு முறை நீங்கள் இதை உச்சரிக்கும் போதும் உங்கள் உடலில் ஒரு நேர்மறை மின் அதிர்வு பாய்கிறது. இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட கிரக கோளாறுகளையும், குறிப்பாக ராகு கேது தோஷங்களை சீர் செய்யும் வல்லமை கொண்டது. இது ஒரு தெய்வீக தொழில்நுட்பம். நாம் இப்போது அந்த அறுபடை வீடுகளின் வாசலுக்கு வருவோம். முதலாவது படைவீடான திருப்பரங்குன்றம் ஒரு மங்களமான திருமணத் தலம். தெய்வானையை முருகன் மணமுடித்த இந்த தலம் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை சரி செய்யும். திருமண தடையால் தவிப்பவர்கள் இங்கு வந்து அந்த மணக்கோல முருகனை தரிசித்தால் அவர்களின் வாழ்வில் சீக்கிரம் கெட்டிமேளம் முழங்கும். அடுத்தது வீரத்தின் விளைநிலமான திருச்செந்தூர். கடலோரம் அமர்ந்த அந்த செந்திலாண்டவன் தன் ஒரு பார்வையால் உங்கள் கர்ம வினைகளை கடலில் கரைப்பார். ஜாதகத்தில் குருதோஷம் இருப்பவர்களுக்கு இது ஒரு அருமருந்து. இங்குள்ள நாளிக்கிணறு தீர்த்தம் உப்பு நீருக்கு நடுவில் இனிப்பு நீராக இருப்பது போல உங்கள் கசப்பான வாழ்க்கையை இனிப்பாக்க அந்த வேலன் காத்து கொண்டிருக்கிறான். 3ஆம் படைவீடான பழனி ஞானத்தின் உறைவிடம். ஆண்டிக்கோலத்தில் இருக்கும் அந்த தண்டாயுதபாணியின் நவபாஷான திருமேனி உலகிலேயே பெரிய மருத்துவ ரகசியம். ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்து அடிக்கடி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படுபவர்கள் பழனிமலை ஏறி விபூதி பிரசாதம் அணிந்தால் நோய்கள் நொடிப்பொழுதில் பறந்தோடும். 4ஆம் படைவீடான சுவாமிமலை அறிவின் சிகரம். தந்தைக்கே ஓங்கார மந்திரத்தை சொன்ன அந்த தகப்பன் சாமி உங்கள் புத்தியை தெளிவாக்கி கல்வியில் முதன்மையானவராக மாற்றுவார். புதன் கிரகம் கெட்டுப்போய் படிப்பு வராமல் இருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு மகா பரிகாரத் தலம். 60 படிகளும் உங்களை நல்வழிப்படுத்த காத்திருக்கின்றன. 5ஆம் படைவீடான திருத்தணி சினம் தணிந்து அமைதி தரும் தலம். வாழ்க்கையில் எப்போதும் போராட்டம், நிம்மதியே இல்லை என்று நினைப்பவர்கள் தணிகை வேலனை தேடிச் செல்லுங்கள். வேல் இல்லாமல் கையில் மலருடன் இருக்கும் அந்த அழகு முருகன் உங்கள் மன அழுத்தத்தை போக்கி ஒரு மகா நிம்மதியை வழங்குவார். இது ஒரு சாந்தி பரிகார தலம். 6ஆம் படைவீடான பழமுதிர் சோலை அனுபவத்தின் கனிந்த நிலை. ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா என்று கேட்ட அந்த விளையாடல் நமக்கு உண்மையான ஞானத்தை உணர்த்துகிறது. வாழ்க்கையில் எப்போது என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு சோலைமலை முருகன் சரியான பாதையை காட்டுவார். முருகனின் திருமணங்கள் வெறும் கதைகள் அல்ல. வள்ளி திருமணம் என்பது இச்சாசக்தி எனப்படும் ஆத்மார்த்த பக்தியின் வெளிப்பாடு. ஒரு வேடுவ பெண்ணுக்காக தேடி வந்து மனம் முடித்த அந்த லீலை இறைவன் நம் அன்பிற்கு மட்டுமே கட்டுப்படுவார் என்பதை சொல்கிறது. ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் எனப்படும் 9ஆம் இடத்தை இது வலுப்படுத்தும். தெய்வானை திருமணம் என்பது கிரியாசக்தி எனப்படும் முறையான வாழ்க்கையின் அடையாளம். திருப்பரங்குன்றத்தில் நடந்த இந்த திருமணம் உங்கள் சமூக அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உயர்த்தும். ஒரு மனிதனுக்கு பக்தியும் வேண்டும், அதே சமயம் முறையான கடமைகளும் வேண்டும் என்பதையே இந்த இரு தேவியரின் இருப்பு நமக்கு உணர்த்துகிறது. கந்தசஷ்டி கவசத்தின் ரகசியத்தை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கேன். சிரசை காக்க நாசியை காக்க என்று ஒவ்வொரு உறுப்பாக சொல்லும்போது அந்த உறுப்புகளில் இருக்கும் நோய்க்கிருமிகள் முருகனின் மந்திர ஒளியால் அழிக்கப்படுகின்றன. இது உங்கள் உடலை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். பார்த்தீர்களா நேயர்களே, முருகப்பெருமானின் இந்த மகா காவியத்தின் முதல் பகுதியிலேயே இத்தனை ரகசியங்கள். இது வெறும் ஆரம்பம்தான். அடுத்த பகுதியான பகுதி 2வில் பார்ட் 2வில் முருகனின் போர்க்கள மாயா தந்திரங்கள், கந்தரந்தாதியின் அந்த திகைப்பூட்டும் யமகண்ட ரகசியங்கள் பற்றி இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம பிரியா தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த தகவலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி முருகனின் அருளை பெறுங்க.
அடுத்த பகுதியில் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.